அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியானது தமிழகத்தில் உள்ள கால்நடை வளர்க்கக்கூடிய, குறிப்பாக ஜல்லிக்கட்டு காளைகள் வளர்க்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் சென்றடைய வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் தை பிறந்தால் வழி பிறக்கும், விவசாயிகளின் வாழ்வு செழிக்கும். ஜல்லிக்கட்டுங்கிறது தை மாதம் வந்தாவே அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூரை தொடர்ந்து தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் சிறப்பாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும். இந்த நேரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 2021ஆம் ஆண்டு தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் 373வது அறிக்கையாக ஒரு செய்தியை குறிப்பிட்டார். ஒரு வாக்குறுதியை, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு காளைகள் வளர்க்கக்கூடியவர்களுக்கு அதன் பராமரிப்பு செலவுக்காக தமிழ்நாட்டின் வீரத்தின், கலாச்சாரத்தின், பாரம்பரியத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்ப்பவர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 ஊக்கத்தொகையாக வழங்குவோம் என்று அறிவித்தார்கள். ஆனால் ஆட்சியை பிடித்தார்கள். ஏமாளியாக இருந்த அந்த ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்பவர்களிடம் ஓட்டு வாங்கி ஆட்சியை பிடித்தார்கள். ஆனால் சொன்னபடி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினார்கள் என்றால் கிடையாது. எந்த முகத்தை வைத்துக்கொண்டு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை போய் காண்கிறார் என்பது தெரியவில்லை. தயவுசெய்து ஜல்லிக்கட்டு காளையில் வளர்க்கக்கூடிய மக்களை கொஞ்சமாவது உங்களுக்கு நினைவாற்றல் இருந்தால் சிந்தியுங்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் கடந்த 5 வருடமாக உங்களை ஏமாற்றியுள்ளார். இப்பொழுது ஆட்சி முடிந்து மீண்டும் மறு ஆட்சிக்கு தயாராகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறார்கள். மீண்டும் உங்களை ஏமாற்ற வருவார்கள். விழித்துக் கொள்ளுங்கள். உங்களை ஏமாற்றியது போதும். ஏனென்றால் 5 வருடமாக செய்யாதவர் அடுத்த 5 வருடத்தில் செய்யப் போகிறார். ஆகையால் தமிழக முதல்வர் அவர்கள் எந்த முகத்தை வைத்துக்கொண்டு இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை காண சென்றார் என்பதையும் விளக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.